எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் அந்த மகிமை விளங்கும் போது என்னுடைய சிறிய துவக்கம் சிறப்பான முடிவாய் மாறும். நம்புறவங்க மட்டும் ஹalleluya. அற்பமான துவக்கம் மகிமையான முடிவு, சம்பூரணமான முடிவு. எத்தனை இன்றைக்கு ஒருவேளை வலையில் அகப்படுத்தப்பட்ட நிலை, இடுப்பு மேல பாரத்தை ஏற்றப்பட்ட நிலை, மனுஷர்கள் தலை மேல ஏறி போகிற நிலை, ஆனால் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிறவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஆமா, கர்த்தருடைய நிறைவு உண்டாகணும்னா இன்னைக்கு நீங்க எது செய்றீங்களோ அதை உண்மையா செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களை ஏமாத்தலாம் நான் நினைச்சாலும் அதற்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உன்னுடைய தேவனா இருக்கிறார். எத்தனை லாபம் நினைத்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதை தடுக்க முடியாது. தெரிந்த ஒரு வார்த்தை யோபு 8வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். சிறிய துவக்கம், ஆமென், சிறப்பான முடிவு. ஆமென். இன்னைக்கு பேசும்படிக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தார். நேற்றும் செய்தியிலே அதற்கான ஒரு வார்த்தை மூலமாகவும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். என்ன வார்த்தை? ஏசாயா 9:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஈனப்படுத்தப்பட்டது பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஆமென். அற்பமானது, ஈனப்படுத்தப்பட்டதுன்னு அற்பமானது. இதுவா, இவளா அப்படின்னு சொல்லி ஈனப்படுத்தப்பட்டதை, ஆமென், சிறிய துவக்கம். எனவேதான் இன்று அற்பமாய் தோன்றுகிறது நாளைக்கு தேவனுக்கு மகிமையாய் மாறப்போகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? சகரியா 4:10. யார் அசட்டை பண்ணலாம்? ஆமென். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், துவக்கம் அப்போ அற்பமானதுனாலே என்ன மனசுல வச்சிடணும்? துவக்கம். சொல்லுங்க, துவக்கம். அது துவக்க புள்ளி, அது முற்றுப்புள்ளி கிடையாது. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் நடத்துகிற பாதை அப்படிதான். ஆலயத்திலிருந்து நதி பாய்கிறது. பாய்ந்த நதியை அளந்த போது அது முதல்ல எந்த அளவாய் தான் இருந்துச்சு தெரியுமா? கணுக்கால் அளவு. இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆமே, கணுக்கால் அளவு. கணுக்கால் இப்படிதான் ஆரம்பமாகும். ஆமே, ஹalleluya. அடிமையாய்தான் யோசேப்பின் வாழ்க்கை துவங்கினது. வீட்டில இருந்து வெளியே வரான் தெரியுமா? அவன் லைஃப் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. யாக்கோபின் லைஃப் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். எல்லார் லைஃப் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அடிமையாய்தான் யோசேப்பின் வாழ்க்கை துவங்கினது. அற்பமான துவக்கம். ஆனா முடிவு அவன் எப்படி வச்சுட்டார்னா ஆளுநரா வச்சுட்டார். ஈஜிப்ட் கவர்னராவே ஆக்கிட்டார். ஹalleluya. மெய்ப்பனாய் துவங்கின தாவீதின் வாழ்க்கை அரசனாய் முடிந்தது. எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த. இதுதான் யாருடைய துவக்கம் தெரியுமா? எலிசாவின் துவக்கம். ஆனா முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? பெரிய தீர்க்கதரிசினா, ஆமென், எலியா என்னென்ன செய்தாரோ அதை விட 2 மடங்கு ஓடினாரு, செஞ்சாரு. அவனுடைய ஆரம்பம் அப்படிதான் இருந்தது. இன்னும் ஏன், கதிர் பொறுக்க வந்த ரூத் வயலுக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? கதிர் பொறுக்க வந்த முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த வயலுக்கே சொந்தக்காரியாக இவர்களுக்கு செய்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் அந்த மகிமை விளங்கும் போது என்னுடைய சிறிய துவக்கம் சிறப்பான முடிவாய் மாறும். நம்புறவங்க மட்டும் ஹalleluya. ஆமென், ஆமென். அப்படி ஒரு அற்பமான துவக்கம் மகிமையாய் மாற்றப்பட்ட, நமக்கு நல்ல தெரிந்த ஃபேவரைட்டான ஒரு பர்சன் பைபிள்ல உண்டு. எல்லாருமே ஃபேவரைட் தான். அதுல ரொம்ப முக்கியமா இன்று பேசும்படி
ஆமென். ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்த ஒரு நபர் தான். ஆமென். ஏசாயா 41வது அதிகாரத்தின் 14வது வசனம், 15வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே என்று சொல்லுகிறார். வாசிங்க. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றிகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? யாக்கோபு என்னும் பூச்சி. ஆமென். ஆண்டவரே பூச்சியோட விட்டார், நம்ம விட மாட்டோம். அதை இன்னும் சிறியதாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம பாட்டுல இருந்தானே சொன்னீங்க. ஹalleluya. பூச்சின்னு நினைச்சு அவர் கையில ஒண்ணு கொடுத்துரு. ஆமே. அது எப்படி நினைக்க முடியும்? சங்கீதம் 22 நானும் ஒரு புழு. அந்த சங்கீதம் 22 யாரை குறித்த தீர்க்க தரிசனம் தெரியுமா? ஜீசஸ். அப்போ ஜீசஸ் பிதாவை எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. புழு. நானும் ஒரு புழு. இந்த புழு எப்படி போகும்? இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்ப இதுக்கு என்ன இல்லை? கால் இல்லை. ஆனா யாக்கோபு ஃபுல்லா ஓடிட்டே இருக்கிறான். ஒன்னு நான் யாரா வச்சிருக்கிறேன் தெரியுமா? அப்போ மத்தவங்க முயல் ஸ்பீடா ஒரு இடத்துல ஸ்பீடா ஓடுதுன்னா அந்த புழு எப்படிதான் ஓடும்? எப்படி? எப்படி? அப்ப இப்படி போக ஒரு ட்ராக்க போட்டிருக்கும் போது நம்ம எப்படி தெரியுமா போக நினைக்கிறோம்? ஆண்டவர் பார்த்தார், ஒரு பிடி. இப்போ யாக்கோபு என்னும் உனக்கு நான் வச்சிருக்கிற பாரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் ஆண்டவரே ஓடிட்டு இருந்தவனை இப்படி போக வைக்கிறீங்க? அவன் ஓடும் போது எனக்கு அவன் கைய பிடிக்க முடியல. அவன் ஓடும் போது எனக்கு அவன் கைய பிடிக்க முடியல. எனக்கு அவன் கைய பிடிக்கணும். எனக்கு அவனை பார்த்து சொல்லணும், நான் தான் உன் துணைன்னு சொல்லணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஏசாவை தொடல, அவன் புழு இல்ல, அவனை விட்டுரு. யாக்கோபு என்னும் பூச்சி. அவனை எப்படிதான் போனோம்? எப்படிதான் போனோம்? எப்படிதான் போனோம்? உன் துவக்கம் நீ எதை ஸ்கிப் பண்ண பாக்குற தெரியுமா? உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை நீ எதை ஸ்கிப் பண்ண பாக்குற தெரியுமா? உன் லைஃப்ல அதை மறைக்க பாக்குற. வேண்டாம், நீ இப்படி ஸ்டார்ட் பண்ண. நீ இப்படி ஸ்டார்ட் பண்ண. வீட்டில் இருக்கின்ற யாக்கோபு தன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை மறைக்க பார்த்து ஏசாவை போல வேஷம் தரித்து தகப்பனிடத்துல போய் நின்று எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்குறான். ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, இவனுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி ஆமென் ஏசா சொல்றான், யாக்கோபு என்னப்பட்டது சரியல்லவா? ஏமாத்தினான், என் தகப்பனுக்காக நான் துக்கம் கொண்டாடும் நாள் வரும், அதுக்கப்புறம் கதையை நான் முடிச்சிருவேன் சொல்லும் போது ஆண்டவர் அவனை வீட்டில இருந்து அவனை வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வரும்போது அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? கோலும் கையுமாக. தலைக்கு கீழே வச்சு படுப்பதற்கு அவனுக்கு ஒரு பில்லோவே கிடையாது. இதுதான் துவக்கம். நேற்று கேட்டோம், உன் வாழ்க்கையில ஒரு குறையை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அது மகிமைக்கான ஒரு அடையாளம்.
உன்னதான் கர்த்தர் டோர்வேயா வச்சிருக்கிறார். அநேக அநேக நன்மைகளுக்கும் அநேக ஆசீர்வாதங்களுக்கும் அநேக அற்புதங்களுக்கும் சாட்சியாய் உன்னை வைத்திருக்கிறார். அதே போல இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் அற்ப துவக்கத்தை, அற்பமான ஆரம்பத்தை நீ 4 பேர்ட்ட சொல்ல தயங்காதே. இந்த அற்பமான நிலைதான் தேவனுடைய மகிமைக்கு ஒரு தொடக்க புள்ளி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத. கர்த்தர் அசட்டை பண்ணலையா, மாறாக அவருடைய கண்கள் அதை எப்படி பார்க்கிறது என்று பைபிள்ல சொல்லுகிறது தெரியுமா? சந்தோஷமாய் பார்க்கிறது. இப்ப தெரியுதா ஏன் யாக்கோபு காலை ஆண்டவர் ஒரு பாதையில என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போகணும்னு நினைக்கும் போது நான் அதுல ஓட முயற்சிக்கிறேன். ஆமென். சிலருடைய கண்கள் தெளிகிறதை நான் உணர்கிறேன். நான் ஓட பார்க்கிறேன், ஷார்ட்கட் வேஸ் தேடுறேன். ஆண்டவர் சொல்ற நீ பூச்சிடா அப்படிங்கிற. உனக்கு ஏன் சப்போர்ட் இல்லாம நீ ட்ரை பண்ணாத. ஏசாவோ லாபம்னோ கையில மாட்டினேன்னா ஒண்ணு பூச்சி சூப், மட்டன் சூப், சிக்கன் சூப் மாதிரி யாக்கோபு என்னும் பூச்சி சூப். இதை குடிச்சீங்கன்னா நல்ல பிரெயின் வேலை செய்யும். யாரை எப்படி ஏமாத்தலாம் என்பது உங்களுக்கு பூச்சி சூப். சில பார்க்குறாங்க 12 ரூபாய்க்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல உட்கார வச்சு சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு, பூச்சி சூப்பு. ஆண்டவர் நீ ஓடக்கூடாது, தொட்டுட்டாரு, நீ ஊந்து தான் போகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆவா. உனக்கு நான் ஒரு ட்ராக் போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எகிப்திலிருந்து கானானுக்கு 11 நாள்ல வந்துடலாம். ஆனா ஆண்டவர் ரூட்டு போட்டு வச்சிருக்கிறார். அதுல மாறாலாம் இருக்கு. நான் ஷார்ட்கட்ல ஓடலாம் நினைச்சவெல்லாம் அவுட்டு. ஆனா போட்ட ரூட்ல முறுமுறுக்காம எனக்கு என்ன அதாவது 40 கானான வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒண்ணு தெரியுது, இப்போ இவங்க இருக்கிற இடத்துல இருந்து 40 days டிராவல் பண்ண எங்க போயிடலாம்? கானானுக்கு போயிடலாம். ஏன்னா ஏற்கனவே சுத்தி வந்துட்டான். அப்போ வேவு பார்த்துட்டு வந்தவங்கள பாதி பேருக்கு மேலன்னா 12 பேர்ல யோசுவா காலேபை தவிர மீதி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, அங்க அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான்னு சொல்லி சத்துருவை பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. அவன் எல்லாம் இருக்கிறான், உண்மைதான். ஆனா நம்மை தேவன் தெரிந்தெடுத்தது அவர் புகழை சொல்ல, சத்துருவை பெருசா பேசுறதுக்கு அல்ல. சத்துரு பெரியவனாகவே நமக்கு முன்னாடி இருந்தாலும் அவனை பேசக்கூடாது. ஆமே. கோலியாத்த பேசுறது வரைக்கும் கோலியாத்து நின்றுட்டு தான் இருப்பான். என்னைக்கு கத்தரை பேசுறோமோ அன்னைக்குதான் கோலியாத்து விழுவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ அவன் அப்படி அவன் இப்படி பேசுறது வரைக்கும் அவன் வந்து நின்றுட்டே இருப்பான். கர்த்தர் பெரியவர், உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி பாருங்க. பார்வன் சரி உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரி போல அணைந்து போவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சொன்னதும் பாருங்க, ஆண்டவர் கோவந்து சொல்லிட்டாரு, இவங்க 40 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளுக்கும் நான் ஒவ்வொரு வருஷத்தை கூட்டுறேன். அப்ப நான் ஒரு நாள் ஒரு வருஷம்னா 40 நாள், நீ 40 வருஷம் ஆகாத கடக்கிறதுன்னு சொல்லும் போது அதுல பாதிக்கப்பட்டதும் யாரு தெரியுமா? காலேபும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க விசுவாசத்துக்காக நின்னாங்க இல்ல. எனக்கு அதுதான் என்னால ஆண்டவர் அவன் பண்ண தப்புக்கு சில டைம் பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க பண்ற தப்புக்கு நாமளும் மாட்டுவோம். நம்ம குடும்பத்தினர்ல யாரோ செய்த ஒரு செயலுக்கு நாம அகப்படுவோம், நாம பாதிக்கப்படுவோம். நமக்கு அந்த டிலே நடக்கும் நம்ம லைஃப்ல, நமக்கு அது புரியாது. ஆனாலும் இவங்க முறுமுறுக்காம கர்த்தர் போட்ட பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? வயசு கூடிச்சு. 40 வயசு 85 வயதாய் மாறினது. உடனே மாறல, 45 வருஷம் தாண்டியாச்சு. ஆனா யோசுவா காலேப் சொல்றாரு, எனக்கு அன்றைக்கு இருந்த பலன், ஆமென் ஆமென், அன்றைக்கு இருந்த பலன். ஆண்டவர் உன்னை பூச்சின்னு அடிச்சு சொன்னது உன்னை தூக்கி போடுறதுக்கு அல்ல, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா.
நீ பூச்சியா போல இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது, அதுதான் யாக்கோபின் வாழ்க்கையிலே ஆமென் வெளிப்பட்ட ஆமென் கர்த்தருடைய மகிமை. ஆமென். அந்த அற்பமான ஆரம்ப அந்த பூச்சியான யாக்கோபை கர்த்தர் எப்படி எல்லாம் மகிமையாய் மாற்றினார் என்று ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி ஆமென் நான் செபிக்கும்படி விரும்புகிறேன். இப்போ சிலருக்கு புரிந்திருக்கும், ஏன் நான் ஸ்பீடா சில காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போக வைக்கிறார். ஏன்னா நம்ம யாரு? ஆமென். யாக்கோபு என்னும் உங்க டைரியில உங்க பேரை போட்டு இன்னார் என்னும் பூச்சியேன்னு எழுதிருங்க. யாரும் பார்க்க வேண்டாம். நமக்கு நம்மளை இன்னொரு ஆள் சொன்னாதானே கஷ்டமா இருக்கும். ஆமே, நம்மளே சொல்லிட்டு போயிரும், நான் ஒரு புழு. முடிஞ்சா ஆமே. ஒருத்தவங்க சொல்ல வராங்க பாருங்க, இவனை நான் பூச்சி புழுன்னு சொல்ல போறேன். அதை கேட்டு அவன் என்ன செய்ய போறான்? அப்படி அழ போறான்னு சொல்ல வரும்போது அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு புழு, இவன் நம்மள அள வைக்கிறானே. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் ஸ்கோர் பண்ணுவார். ஜனங்கள்லாம் பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. சவுலுக்கு ஏற்கனவே பேய், இது எக்ஸ்ட்ரா கூட பேய்க்கு பேய் அழகிட்டு. சில டைம் பேய்க்கு பிசாசு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது தான் தாவீது, நான் ஒரு தெள்ளு பூச்சி அல்லவா அப்படி சொன்னது சவுல், என் மகனே என் மகனே இங்க வா, மகனே எங்க இருக்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வேதனைப்படுத்த வர்றவங்களுக்கு நம்ம மேல என்ன வந்துடும் தெரியுமா? அதுக்கு ஆட்களுக்கு முன்னாடி போயெல்லாம் சொல்ல புரிஞ்சுக்கோ, புரியுறதுக்காக ஆண்டவர் சொல்றான், நான் உன்னை இப்படிதான் நடத்துவேன். அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பலன் அடைந்து வெயிட் பண்ண உன்னை எழும்ப பண்ணுவேன். இந்த புழு ஒரு காத்திருப்பு காலத்துக்கு பிறகு அது பட்டர்ஃப்ளையா பறக்கும். அது போல உன் காத்திருப்பு காலத்துக்கு பிறகு உயர செட்டைகளை அடித்து glory 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 நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பேன் கர்த்தர் சொல்லும் வரையில். நீ புழுவா இருக்கும் போது யாருமே உன்னை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீ பட்டர்ஃப்ளையா பறந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லும் பட்டர்ஃப்ளையா மாறினதுக்கு அப்புறம் அது போய் மண்ணெல்லாம் சாப்பிடாது. அது எங்க தேன் இருக்கு, எங்க பூ இருக்கு, அதுக்கு பிளேஸே மாறிடும். ஆமென். பிளேஸ்மெண்ட் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். ஆண்டவர் அங்க வைப்பாரு, இங்க வைப்பாரா அதுக்கு தெரியும். அதுக்கு பூரா அந்த தரையில இந்த இலையை சாப்பிட்டு மண்ணை சாப்பிட்டு அப்படிலாம் இருக்காது. இந்த காத்திருப்பு காலம் அப்படிதான் இருக்கும். அற்பமான துவக்கம், மகிமையான முடிவு, சம்பூரணமான முடிவு. எத்தனை பேர் இன்றைக்கு ஒருவேளை வலையில் அகப்படுத்தப்பட்ட நிலை, இடுப்பு மேல பாரத்தை ஏற்றப்பட்ட நிலை, மனுஷர்கள் தலையின் மேல ஏறி போகிற நிலை, ஆனால் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபை கர்த்தர் எப்படி எல்லாம் மேன்மைப்படுத்தினார் அப்படின்னா, ஒன்று, அவன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த வெறும் கோலங்கையுமாய் போன யாக்கோபின் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 30:43 அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் அந்த புருஷன்னா யாக்கோபு மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். வெறும் கோலுங்கையுமாய் வந்தவன் மிகவும் விருத்தி அடைகிறான். யாக்கோபு என்னும் பூச்சி ஆண்டவர் பிளஸ் பண்ணா இப்படிதாங்க இருக்கும். அவன் மிகவும் விருத்தி அடைந்து. லாபான் யாக்கோபு கிட்ட சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. அதே 30:27 லாபான் சொல்லுவாரு, அப்பொழுது சொல்லும் போது மட்டும் வாசிக்கணும். அப்பொழுது லாபான்
உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு. அடுத்து சொல்லுவாரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அப்படின்னா நான் அதை பார்த்து படிச்சுட்டேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். உன் மேல, உன் உழைப்புக்கு மேல ஒரு பிளெஸிங் இருக்கிறது, ஃபேவர் இருக்கிறது. நானும் உழைக்கிறேன். ஏன் லாபான்ட்ட இவன் வேலை பார்க்கிறான், லாபானுடைய ஆடுகளை மேய்க்கிறான். லாபான்ட்டு எல்லாம் இருக்கு. ஆனால் யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததையும் பார்க்கிறான், யாக்கோபு வந்ததுக்கு பின்னாடி இருந்ததையும் பார்க்கிறான். அவன் ஒன்றை புரிந்து கொண்டா, அவன் இது வெறும் இவனுடைய உழைப்பின் பலன் மட்டுமல்ல, இதுக்கு மேல ஒருவருடைய அனுக்கிரகம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோப லாபான் எவ்வளவோ தந்திரத்துல ஏமாற்ற பார்த்தான். ஆமென். 31வது அதிகாரம் 7 முதல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆமென். யாக்கோபை வஞ்சித்ததை குறித்து இந்த யாக்கோபு தன் மனைவிகளிடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினாராம்? 10 முறை. 10 முறை. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. வேதத்துல ஒரு வசனம் உண்டு, ஏசாயா 62 இருக்கும் அந்த வசனம். அது எந்த ரெஃபரன்ஸ் பார்த்து சொல்லுங்க. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக. ஆமென். 8வது வசனம், அதை வாசிக்கிறீங்களா? 8வது வசனம். இனி எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த மகிமை வெளிப்படும் போது என்னுடைய தானியம் சத்துருக்கு ஆகாரம் ஆகாது, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது நம்ம உழைக்கிறது நம்ம குடும்பத்துக்கே பத்த மாட்டேங்குது, அல்லது நம்முடைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. யாரோ பறிச்சிட்டு போறாங்க, யாரோ பறிச்சிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. இத்தனை தந்திரம், ஆனாலும் தேவன் தீங்கு செய்ய விடவில்லை. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை இங்க வந்த பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு, பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்துருக்கிறாங்க, 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் உண்டு, ஆனா 20ஆம் தேதிக்குள்ள என் கையில இருக்கிற அவ்வளவு காசும் தீர்ந்துடும். முதல் 2-3 நாள்லயே பெரிய அமௌண்ட் என் கையில இருந்து போயிடும். எங்க அப்பா அம்மா வாங்கின கடன், அதை நான் தான் அடைச்சிட்டு இருக்கிறேன். கடைசி 10 நாள் அல்லது ஒரு 5 நாளாவது சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்க வேண்டிய நிலைமை. நல்ல வேலை தந்திருக்கிறார், நல்ல சம்பளம் தந்திருக்கிறார். ஆனா ஆமா, யாராவது நம்புவாங்களா பாஸ்டர்? 1 லட்சத்துக்கு மேல சம்பளம், சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? சில நேரத்தில் அப்படி ஆபீஸ்ல யாராவது ஏதாவது ட்ரீட் ஏதாவது கொடுத்தா போயிருந்து அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு பசி தாங்க முடியல, வலி, கண்ணீர். ஹல்லேலூயா. ஆமென். என் கையின் பிரயாசத்தை நானும் என் குடும்பம் சாப்பிடுறது இருக்கு தெரியுமா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய பிளெஸிங். அநேகருக்கு மெடிசினுக்கு ஆமென் அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த வியாதி, சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா இந்த வியாதி, அப்புறம் இந்த கடன், இந்த லோன், இது மட்டும் இல்லைன்னு வைங்கள, அவங்க தான் ரிச்சஸ்ட் பீப்புளா வாழ்வாங்க. வேற அவங்களுக்கு அவ்வளோ, ஏன்னா அவங்களுக்கு வருகிற வருமானம். ஆமே. ஒரு சகோதரன் சொன்னார், நல்லா இருந்துட்டு இருந்தேன் பாஸ்டர், நல்லா தான் இருந்துட்டு இருந்தேன், இப்படி சில காரியத்துல ஆமே சில சுமை தோல்ல, அதோட சமாதானம் போச்சு. அதுக்கு முன்னாடி வர ரொம்ப நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தோம், வாழ்க்கை அப்படியே மாறிட்டு. ஆமே. இங்கே ஒருத்தர் லைஃப்ல கத்த அந்த அற்பமான துவக்கத்தில் தம்முடைய மகிமை விளங்க பண்ணின போது எவ்வளவோ ஏமாற்றப்பட்ட பிறகும் அவன் குறுக கர்த்தர் விடாமல் கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்தது போல இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய மகிமை
என்னை விருத்தி அடைய செய்கிறது. தேவனுடைய மகிமை என்னை சம்பூரணம் அடைய செய்ய போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்துல ஆமே. பிள்ளைக்கு பால் வாங்க முடியல, ஆமே, பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்க முடியல, அப்படிப்பட்ட தரித்திரம் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். glory, கர்த்தருடைய மகிமை விளங்கும். உன்னுடைய அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவு. ஆமை, சம்பூர்ணமாக்குகிற தேவனை தேடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த யாக்கோபு வீட்டுல இருக்கும்போது தந்திரமா இருந்தா உண்மைதான். ஆனா இந்த இடத்துல யாக்கோபு எப்படி செயல்பட்டான் என்று 31வது அதிகாரம் 38, 39, 40 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 20 வருஷமா நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமலும் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்கிறவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஆமா, கர்த்தருடைய நிறைவு உண்டாகணும்னா இன்னைக்கு நீங்க எது செய்றீங்களோ அதை உண்மையா செய்யுங்க, உண்மையா செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களை ஏமாத்தலாம் நான் நினைச்சாலும் அதற்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அதற்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னுடைய தேவனாய் இருக்கிறார். எத்தனை லாபம் நினைத்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதை தடுக்க முடியாது. அவன் ஏமாத்துறான்னு நீயும் ஏமாத்த தொடங்காத. அவன் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமா, ஐயோ எனக்கு மேல இருக்கிறவங்கள என்ன ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி நீ, அவன் உண்மையா வீட்டுல ஏமாத்துறான், உண்மைதான், அவன் எத்தன் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா இந்த இடத்துல அவன் மேல இவ்வளவு ஆசீர்வாதம் வர அவன் மிகவும் விருத்தி அடைய காரணம் என்ன அப்படின்னா உண்மையா உழைச்சான். தன் வேலையில் ஒருத்தன் ஜாக்கிரதையா இருந்தால் அவன் நீசருக்கு முன்பாய் நிற்க மாட்டானா, அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பானா. உனக்கான அங்கீகாரம் உனக்கு மேல இருக்கிறவங்க தரலனாலும் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்தவன். ஆமே, உயர்ந்தவர்களில் உயர்ந்தவன். அது எந்த வசனம்? பிரசங்கி ஆமே 5வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான். அந்த உயர்ந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா இவனை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது என்று சொல்லி நீதியும் நியாயத்தையும் புரட்டுகிறான். சிலர் பாருங்க பென்ஷனுக்காக அலைகிறாங்க. அவங்க ஏதோ சும்மா அந்த சும்மா கிடைக்கிறத வாங்க போகல. அவங்க இத்தனை காலம் பார்த்த அவங்க சர்வீஸ் பணத்தை அவங்க வாங்குறதுக்காக அதுக்காக அங்கே இங்கே அலைய விடுகிறது. ஆமேன். சிலருக்கு சேலரிக்காக, சிலர் சேலரிக்காக இப்படி எல்லாம். ஆமேன். ஏன்னா அவங்கள கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. அவங்களுக்குன்னு 4 பேர் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மினிஸ்டர் லெவல்ல அந்த லெவல்ல இவங்களுக்கு பிடி இருக்கு அப்படின்னா உடனே எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா ஒருத்தனுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. தான் யாக்கோபு நிலைமை அப்படிதான். இப்போ லாபான் இப்படி செய்ய காரணம் என்ன? அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். யாரு தெரியுமா? ஏசா. யாக்கோபு மட்டும் ஒரு போன் பண்ணா தெரியும். ஏசா கூட இப்ப கான்டாக்ட் இல்ல. ஏசா வாரான் தெரிஞ்சா யாக்கோபு மொத்த ஆடையும் எடுத்துருமா. ஏசா பிரைஸ்லான்னு சொல்லி கைய குலுக்குனாலே கை தனியா விடும், அப்படிப்பட்டவன். ஆனா இவனை இப்ப அடிச்சு போட்டா கூட ஒருத்தனை கேட்க மாட்டான், ஒருத்தனை கேட்க மாட்டான். அதான் அதனால நியாயத்தையும் நீதியும் புரட்டிடுவாங்க. இப்படி காணும் போது நீ ஆச்சரியப்படாதே. ஏன்னா உயர்ந்தவன் மேல உயர்ந்தவன் யாரா இருக்கிறான்? காவலாளியா இருக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, அவர்கள் மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அதனாலதான் நீ 10 முறைய சம்பளத்தை மாத்தின, ஆனா கர்த்தர் தீங்கு செய்ய என விடல. அவனுக்கு இடம் கொடுக்கல. இவன் உண்மையா உழைச்சான்.
எந்த வேலையும் சரி, எங்கேயும் சரி, உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்படி உண்மையா இருக்கிறான்னு சொல்லிட்டு வேலையை ஜாஸ்தியா கொடுப்பாங்க. கவலைப்படாம செய்யுங்க. அது சொல்ற இரவும் பகலும். அங்க யாராவது களவு போனா கூட அது யார்கிட்ட தான் வந்து நிக்கும் தெரியுமா? யாக்கோப்ட தான். யாக்கோபு ஆனால் அதை சகித்தான். ஆமென். இரவும் பகலும் கர்த்தர் அதன் பலனாக அவன் யோர்தானை கடக்கும் போது 2 பெரிய பரிவாரங்கள். ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது இத்தனை காலம் பட்ட பிரயாசம், படித்த கண்ணீர், இதன் பலன் உண்டாகும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆமென். இரண்டாவதாக, நேரம் போகிறதுனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்படியே போகிறேன். இரண்டாவதாக கர்த்தர் அவனை எப்படி மகிமைப்படுத்தினார் அப்படின்னா, ஏசாவுக்கு முன்பாக யாக்கோபை குறைவுள்ளவனாய் அல்ல, நிறைவுள்ளவனாக நிறுத்தினார். ஏசாவுக்கு முன்பாக யாக்கோபை நிறைவுள்ளவனாய் நிறுத்தினார். ஏசா தெரியும், யாக்கோபு வீட்டில இருந்து எதை மட்டும்தான் எடுத்துட்டு போனான்னு தெரியும். கோல். ஆமே. வேற எதையுமே எடுத்துட்டு போகல. ஆகாராவது ஒரு துருத்திய தூக்கிட்டு போனான். ஒரு துருத்தினா நம்ம 1/2 லிட்டர் பாட்டில் கிடையாது, அதுல ஒரு 4-5 லிட்டர் வரை பிடிக்கும். அதை தூக்கி அப்படி தலையில வச்சு, அதனால 1 கொடுத்து விட்டாங்க, ஒரு துருத்தியை கொடுத்து விட்டாங்க. இவருக்கு துருத்தியும் கிடையாது, ஒரு பருத்தியும் கிடையாது, வெறும் கோலை மட்டும் போறாரு. அதனால ஏசா ஒரு வார்த்தை சொல்லும், கொஞ்ச நாள் கழிச்சு என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும், அன்னைக்கு நான் அவனை என்ன பண்ணுவேன். அப்போ அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபு அன்னைக்கு எப்படிதான் இருக்க போறான், இப்படிதான் இருக்க போறான். அப்படி நினைச்சிட்டு விட்டான். ஆமென். நான் சொல்றது புரியுதா? இஸ்ரவேலர்கள் கோசே நாட்டுக்குள்ள வராங்க. பார்வோன் கேட்டிருப்பான், யோசேப்பு அதனால ஒன்னும் சொல்ல முடியாது. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 70 தானே விட்டாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா 3 வீட்டுல சென்டர் வீட்டுல இருந்து பாட்டு சத்தம் வருது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம பூச்சியா வைக்கிறதே அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறது. அவன் அப்புறம் பார்க்கலான்னு வர்றதுக்குள்ள கர்த்தர் நம்மளை பெருக பண்ணியிருப்பார். ஹல்லேலூயா. இருந்துட்டு போட்டோம், அதானே போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நியூஸ் வருது, யாக்கோபு ஏசாவை சந்திக்க வரான்னு சொல்லி யாக்கோபு ஆள் அனுப்பி கொடுக்குறான். ஆள் அனுப்பும் போது நிறைய கிஃப்ட்ஸ் போகுது, நிறைய. இது யாரு? யாக்கோபா. பார்த்தா நம்ம தனியா போய் அவனை என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற 400 பேரை கூட்டிட்டு வரான். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏசா யாக்கோபை நினைச்சது என்ன தெரியுமா? இவன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசா பார்க்கிறான், தனியா போனா யாக்கோபு நம்மளை ஒருவேளை முடிச்சிட்டானா, அதனால நம்ம ஏசாவை பார்த்து பயந்து இப்படி போகும்போது ஏசா நம்மளை பார்த்து பயந்து இப்படி வாரான். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமே. ஹல்லேலூயா. உன் துவக்கம் தான் அற்பம், முடிவு அற்பம் அல்ல. ஆமே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? உனக்கு விரோதமா சத்துரு ஆயுதங்களை கூட்டுகிறானாலே புரிஞ்சுக்கோ, நீ சாதாரணமானவன், சாதாரணமானவன் அல்ல என்பதை அவன் கண்டு கொண்டா. ஏசா அவன் யாக்கோவே, இதுவே உனக்கு தெரியணும்ல யாக்கோவே, அவன் 400 பேரை கூட்டிட்டு வாரானாலே உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் உன் வெயிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்பவே தெரிஞ்சிருக்க வேண்டாம். 400 பேரை கூட்டிட்டு வரனால யாக்கோபே ஒன்ன கர்த்தர், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும்
மனசு கூட்டமாக்கிட்டார் யாக்கோபே. ஹalleluya. இப்போ சரி, டைம் தான் நிக்க மாட்டேங்குது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க டைம் பாக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ யாக்கோபு வந்து ஏசா முன்னாடி நிக்கணும். அதே நிலைமையில நின்னான்னு வைங்களேன், ஏசா என்ன சொல்லிருப்பான்? எதுக்கு தம்பி இப்படி போன? பாரு உன் நிலைமை பார்த்தா எனக்கு வா ஒரு வடை வாங்கி தரேன் வா. எப்படி இருக்கும்? தெரிந்தெடுக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவன் இடத்திலிருந்து டீயும் வடையும் வாங்கி குடிப்பது. ஆமென். இன்னைக்கு வந்து நிற்கும் போது இப்ப மாறி மாறி சொல்றாங்க. யாக்கோபு ஏசாட்ட சொல்லுவாரு. ஆமென். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தேவன் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்து, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் நான் வாசிக்க தொடங்கிட்டேன்ல, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி. ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த யாக்கோபு அவனை வருத்தி அவனிடத்தில் எடுத்துக்கொண்டான். ஆனால் இப்பொழுது பார்க்கிற யாக்கோபு அவனை வருந்தி ப்ளீஸ் வாங்கிக்கோ, ப்ளீஸ் வாங்கிக்கோ. ஹalleluya. ஏசாவுக்கு முன்னாடி அப்படி நிறைவுள்ளவனா நிறுத்துறான். அப்படி பார்க்கும்போது குடும்பம், பிள்ளைங்க, சம்பாத்தியம். ஹalleluya. ஏசா கடைசியா கண்ட காட்சி என்பது ஒரு கோலோட போறான். ஆமே. ஆனா 20 வருஷம் கழிச்சு அற்பமாய் பார்த்த கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் எப்படி நிறுத்துறார் தெரியுமா? மகிமையான சாட்சியா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என்னை அற்பமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் மகிமையுள்ள சாட்சியா, மகிமையுள்ள சாட்சியா என்னையும் என் குடும்பத்தை நிறுத்த போகிறார். நம்புறவங்க தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இதற்கு யாக்கோபு செய்த ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த பழைய மனுஷன் உடைக்கப்பட ஒப்பு கொடுத்தான். எல்லாரும் சொல்லுங்க, பழைய மனுஷன் உடைக்கப்படணும். ஆமே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, பழைய மனுஷன் உடைக்கப்படணும். இந்த ஆகஸ்ட் ஜெபத்துல சும்மா அப்படியே ஒரு சைடை மட்டும் காட்டிட்டு அப்படி கை தட்டிட்டு போக வைக்கிறதுக்குள்ள ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அநேகரை கர்த்தர் அநேகருக்கு முன்பாக யாக்கோபை நிறுத்தினது போல நிறுத்த வைக்க விரும்புகிறார். பழைய மனுஷன் உடைக்கப்படணும். பழைய மனுஷன் உடைக்கப்பட்டானா அவன் இனி தந்திரத்தை கையில் எடுக்க மாட்டான். ஏசாவுக்கு முன்பாக 7 முறை குனிந்து எழும்பினான். அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? தன் பிழைகளை அவன் உணர்கிறான். ஏசாவோடு ஒப்புரவாகிறான். 7 முறை தான் இருக்கும். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம். தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் புழுவாயிட்டான். பாத்தீங்களா? குனிந்து எழும்பி 7 விசை வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷன் இல்ல. பழைய மனுஷன் தான் மன்னிப்பே கேட்க மாட்டான். நான் பேசுறேன், ஆனா நீ மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். இந்த யாக்கோபு குனிந்து எழும்பி இப்படி கிட்ட வந்ததும் ஏசா அழுதுட்டான். நம்முடைய பழைய மனுஷன் மாறிட்டானா ஏசா மனம் திரும்புவான். ஏசாக்கள் மனம் திரும்பாம இருக்க காரணம் யாரு தெரியுமா? யாக்கோபு தான். யாக்கோபே. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி
அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். என்னைக்கோ சால்வாக வேண்டிய பிரச்சனை. இருவரும் அழுதார்கள். இயேசுவுக்கு முன்னாடி இப்படி நடத்துறது தெரியுமா? தேவன் என்னை அனுக்கிரகம் பண்ணார். யாக்கோபு சொல்லல, எங்க மாமா தயவுல கல்லறை கட்டி இருக்கணும். ஆமே சொல்லல. தேவன் மாமா ஃபுல்லா ஏமாத்திட்டு தான் இருந்தாரு. மருமகனே, நீ எனக்கு மருமகன் அல்ல, நீ எனக்கு மகன். வா, முடிச்சு 10 முறை சம்பளத்தை மாற்றி அவருக்கு ஏதாவது நஷ்டம் ஆச்சுன்னா, நஷ்டம் வரும்போது யாக்கோபு வேணும். கூட்டு பக்கத்தில் இருத்தி வச்சு அவன் பாக்கெட்ல இருக்கிறத எடுத்துட்டு விட்டு இரவும் பகலும் கண் விழிக்க வைத்து, மாமாவுக்காக இரவெல்லாம் கண் விழித்திருந்த யாக்கோபு ஏமாற்றம். ஆனாலும் மகிமை வெளிப்பட்ட போது அவன் சொல்றான், யாக்கோபே, மகிமை நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். அதனாலதான் வேற யாரும் உன் வாழ்க்கையில தலையிட விடல. நீ என்ன சாட்சி நாளைக்கு சொல்லணும் தெரியுமா? தேவன் என்னை ஆசீர்வதித்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? அதனாலதான் நீ ஸ்பீடா ஓடும் போதும் காலை தொட்டு இரு. தேவன் என்னை ஆசீர்வதித்தார். அதுக்கு முந்தின இரவுல தான் கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. ஆமென். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை மகிமைப்படுத்தணும். நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க. நான் நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும், யார் என்னை ஆசீர்வதித்தார் தெரியுமா? தேவன் என்னை ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக, அவன் தலைமுறையை தேசத்தில் உயர்த்தி வைத்தார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 57வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க, அதை வாசிங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறான். யாக்கோபின் ஆரம்ப ஜெபத்துல ஒன்று தெரியுமா? நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு என்ன தாங்க. தகப்பன் சாப்பாடுக்காக இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனா கர்த்தருடைய மகிமை விளங்கும் போது தலைமுறைய தாவீது சொல்றார், இளைஞனானேன் முதிர் வயதும் உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? நாளைக்கு என் தலைமுறை ஆமே 4 பேரை போஷிக்கிறவனாய் தான் மாறுவான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்க அறிக்கை பண்ணணும். உங்க பிள்ளைங்க தலையில கை வச்சு அறிக்கை பண்ணணும். அப்பத்துக்கு அலைந்து தெரிகிற நிலைமை இல்ல, எல்லாரும் உயர்த்தி வைத்தான். ஏசாயா 58:14 ஒரு வார்த்தை இருக்கும், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால். ஆமென். ஆண்டவரே யோசேப்பை நீங்க எவ்வளோ பிளஸ் பண்றதுக்கு ரீசன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். யோசேப்பின் பரிசுத்தம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இது யாக்கோபை வைத்தல்லவா சொல்லப்படுகிறது. கர்த்தர் காண்பித்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 37:35 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அவ்வளவுதான். பிள்ளைங்க வாழ்க்கை மகிமையா இருக்கணுமா? பிள்ளைகளுக்காக அழணும். யோசேப்பு என்னும் கனித்தரும் செடி வளரும்படி ஊற்றப்பட்ட தண்ணீர் யாக்கோபின் கண்ணீர். இஸ்மவேல் வளர்ந்து பெரியவனானதுக்கு காரணம் துறவு அல்ல, ஆகாரின் கண்ணீர். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள்
பிள்ளைகளுக்காக அழுங்கள் சொன்னது யாரு தெரியுமா? இயேசு. தலைமுறைக்காக கண்ணீர் வடிக்கணும். யாக்கோபு தனக்காகவும் அழுதான். ஆனா தனக்காக ஒரு இரவு அழுதான், தன் தலைமுறைக்காக பல இரவுகள் அழுதான். எசேக்கியா தனக்காக அழுதான், சுவர்புறமா திரும்பி ஓன அழுதான். ஆனா தலைமுறைக்காக அழல, தலைமுறைக்காக அழல. ஆமே, தலைமுறைக்காக கண்ணீர் வடிக்கணும். தலைமுறை இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாங்க பார்க்கணும், என்ன மாற்றம் இருக்குன்னு பார்க்கணும். கேரக்டர் சேஞ்ச் ஆகுதா? நம்ம ஆண்டு சமூகத்துல போய் வளர வளர சரியாயிருவான்னு விட்டுறக்கூடாது. இந்த காலம் ரொம்ப பொல்லாத காலம், பொல்லாத காலம். நம்ம திங்கக்கிழமை கேட்டோமே, கண்டுக்கப்படாத நிலம் எப்படிப்பட்ட நிலமா மாறிடுமா? பாழான நிலமா மாறிடுமா? கிளை நறுக்கப்படாம களை பிடுங்கப்படாத நிலம் எல்லாம் எசாயா 5:6, அதை நான் பாழாக்கி போடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கு. 2 விதத்துல பிள்ளைங்களை கண்டுக்க மாட்டோம். ஒன்று என்ன தெரியுமா? இவனை இனி என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாதுன்னு கண்டுக்க மாட்டோம். இன்னொன்னு என்ன தெரியுமா? ஓவர் நம்பிக்கை. என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணவே மாட்டான், என் பிள்ளை தங்கம் அப்படி சொல்லி இது வந்து ஐயா அப்படியே அந்த பிள்ளை அப்படியே தான் இருப்பான். அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரொம்ப கவனிக்க மாட்டோம். பிள்ளை மேல இருக்கிற அந்த அதீத நம்பிக்கை, அந்த அன்பு, ஏன்னா அன்பு நம்பும்ல, அதனால நம்ம கண்டுக்க மாட்டோம். அது என்ன ஆயிரும் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல முள்ளு. கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல வடிக்கிற கண்ணீர். எகிப்துல உன் பிள்ளை இருந்தாலும் கனி கொடுக்கிறவனா தான் வளரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல விட்டுறக்கூடாது. ஆமென். கண்ணீர் வடிக்கணும். தேசத்துல உயர்த்தி எல்லாரும் யோசேப்பு கிட்ட தான் வரான். 4வதாக, ஆசீர்வதிக்கப்படுகிறவன் என்கிற நிலையிலிருந்து ஆசீர்வதிக்கிறவனாய் மாறினான். ஆமென். அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறேன். எகிப்துல போய் பார்வோனே ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமம் 47:7-10 வரையுள்ள வசனம் பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமம் 49:28 வசனம் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அது ஒரு பெரிய பிளெஸிங். அதுல இருக்கும் அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். வெறும் கோலோடு போனவன், என்ன ஒரு பாக்கியம். அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 48:14-16 தன் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய முடிவு பூரணமாகும் போது உன் கையை கொண்டு உன் பிள்ளைகளை மட்டுமல்ல, உன் 3ஆம் தலைமுறையும் 4ஆம் தலைமுறையும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. அப்படி பேர பிள்ளைங்க மேல கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறான், ஆசீர்வதிக்கிறான். இவன் இப்படி ஆசீர்வாதமாய் மாற காரணம், அவன் முழுமையாய் கர்த்தரை சார்ந்து கொண்டான். எகிப்துக்கு போக யோசேப்பு ரதங்களை அனுப்பின பிறகும் பெர்சபாவுக்கு தான் போனான். ஆண்டவருடைய துணைக்காக நிற்கிறான். ஆண்டவர் போனார், அதுக்கப்புறம் போகல. ஆண்டவருக்கு தெரியும் இவன் போனா நானும் அவன் கூட போனோம். இப்ப கர்த்தர் சொல்றார், நானும் உன் கூட. ஆமென். ஆதியாகமம் 46:3. ஆமென், ஆமென். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். எண்டு வரைக்கும் நான் கூட இருப்பேன். அதான் அர்த்தம். எண்டு வரை கர்த்தரை சார்ந்து ஒருத்தர் நிக்கிற பிள்ளை. இப்ப பிள்ளைங்க உண்டு, நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க உண்டு, நல்ல வளர ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் அவன் 12 பிள்ளைங்க சுத்தி இருந்த போதிலும் ஒரு பிள்ளை மடியிலையும் சாயாம
அந்த ஆரம்பத்துல ஒரு கோலை கையில பிடித்தான். அதுதான் வாக்கு தத்தம், அதுதான் உடன்படிக்கை, அதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை. அந்த கோலின் மேல சாய்ந்து, எபிரேயர் 11:21 அப்படியே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வரை கர்த்தரை. ஐந்தாவது ஒரு பெரிய blessing. தேவன் அவனை எப்படி மாத்திட்டார் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரை மறக்க முடியாத அளவுக்கு தேவன் தம்முடைய நாமமாகவே மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3:6 அதுல என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி அவர் யாக்கோபுடைய தேவன் அப்படிங்கிறார். கீழே மோசே கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கும் போது 15வது வசனத்துல மீண்டும் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லு. அடுத்த வார்த்தை, என்றென்றைக்கும் இதுவே என் நாமம். சத்தமாவேன்னு சொல்லுங்க. தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பேர் சொல்லப்படுற இடத்துல, ஈசாக்கின் பேர் சொல்லப்படுற இடத்துல தேவன் தம்முடைய நாமத்தை சொல்லும் போது யாக்கோபின் பேரை தம்முடைய நாமத்தோடு இணைத்தார். இதல்லவா மேன்மை, இதல்லவா மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமமாக எத்தனாய் அறியப்பட்டவன் இப்பொழுது சர்வ வல்லவருடைய நாமமாக அறியப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் பெற்ற ஆசீர்வாதத்திலே மகிமையானது, மகிமையானது. பூமியில ஆசை வச்சிருக்கிறவனுடைய நாமத்தை அவர் நாமத்தோடு இணைக்க மாட்டான். ஆசை முழுவதும் பரலோகத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? அவனுடைய பெயர் தான் இந்த பூமியில நிலைக்கும்படி செய்வார். இன்னைக்கும் அந்த பூச்சியின் பெயர் தெரியுது. இன்னைக்கும் அது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அற்பமான ஆரம்பம், அசட்ட பண்ணல கர்த்தர். சம்பூரணமான முடிவு. கர்த்தர் அநேகர் வாழ்க்கையில இதை செய்ய விரும்பி இந்த நாளில இந்த வார்த்தையை நமக்கு கிருபையாய் பரத்திலிருந்து தந்திருக்கிறார். கர்த்தருடைய கையிலே அடங்கி இருப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. கைகளை உயர்த்தி தகப்பன் வீட்டில், தகப்பன் வீட்டில் நம்புவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்புவேனே சுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர், இடது கரத்தை இருதயத்துல வைத்து, ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசினார் நிச்சயம் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவர் நீங்க என்ன எதுல எப்படி வச்சிருக்கிறீங்களோ அதுல உண்மையாய் செயல்பட கிருபை தார். லாபான் ஏமாத்துறான்னு சொல்லி நானும் ஏமாத்திர கூடாது. ஏசாவுக்கு முன்னாடி நிறைவுள்ளவனா நிறுத்த யாக்கோபு பழைய மனுஷனை உடைச்சிட்டான்ப்பா. இந்த பழையதை உடைக்க கிருபை தாங்கப்பா.
இனி வாழ்க்கையில யாக்கோபுக்கு அதுக்கு பிறகு அந்த தந்திரமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வராது. உடைக்கப்பட வேண்டியது உழைக்கப்பட, தலைமுறைக்காய் கண்ணீர் வடிக்க கிருபை தான். பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன்பா. தலைமுறைக்காக கண்ணீர் வடிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னதான் வேலை, வீடு, பிள்ளைங்க உயர்வு தந்தாலும் அது எதையுமே சார்ந்துடக்கூடாது. கடைசி வரை யாக்கோபு எப்படி அந்த கோல்ல சாய்ந்து கொண்டானோ அதே போல நான் உங்க தோல்ல சாய்ந்து கொள்ள ஆண்டவரே. ஆமென். அந்த பரம தேசத்தை நாடி 2 கைகளை உயர்த்து. அந்த பரம தேசத்தை இங்க நான் பரதேசி, அந்த உணர்வு என்னட்ட அடிபட்டுறவே கூடாது. யாக்கோபின் பேர உங்க நாமத்தோடு இணைச்சிங்களேப்பா, எனக்கு அந்த பாக்கியம் தாங்கப்பா. பாபிலோன்ல தானியேலின் தேவன் என்று அறியப்பட்டீரே ஆண்டவரே. இன்னாருடைய தேவன், இன்னாரின் தேவன். ஓ, இது எவ்வளவு பெரிய பூரணம்! இதல்லவா ஆமென். நம்முடைய ஓட்டம் இப்படி பூரணமாய் மாறுவதாக. கர்த்தர் நம்முடைய தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே ஆளுகை செய், கிருபை உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.